செயின்ட் மரியா பவுலினா டி ரோஸ் 1813 இட்டாலியில பிறந்திருக்காங்க. பவுலினா பிரான்சிஸ்கோ டி ரோஸ் தான் இவங்களோட இயற்பெயர். வசதியான குடும்பத்துல பிறந்த பவுலினா விசிட்டேஷன் சிஸ்டர்ஸோட ஸ்கூல்ல படிச்சிருக்காங்க. 17வது வயசுல தாய் இறந்து போக படிப்பை விட்டுட்டு வீட்டு வேலைகள்லையும் தோட்ட வேலைகள்லையும் ஈடுபட்டிருக்காங்க. ரஷ்ய போர் நடக்கிறப்போ போர் வீரர்களுக்கு மருத்துவ சேவை செஞ்சிருக்காங்க. குண்டு மழைகளுக்கு இடையில மெழுகுதிரி வெளிச்சத்துல பொறுமையா சேவை செஞ்சிருக்காங்க. 1836 காலரா தொற்றுநோய் காலத்துல மருத்துவமனையில வேலை செஞ்சிருக்காங்க. இதன் மூலமா கிடைச்ச அனுபவத்தை வச்சு காது கேளாத மற்றும் வாய் பேசாத இளம் பெண்களுக்காக ஒரு இல்லத்தை துவங்கியிருக்காங்க. 1839 கருணையின் பணிப்பெண்கள் அப்படிங்கிற ஒரு துறவற இல்லத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. ஏழைகள் மற்றும் நோயுற்றோர்களுக்கு சேவை செய்வதுதான் இந்த இல்லத்தோட முக்கிய நோக்கமா இருந்திருக்கு. தன்னோட 30வது வயசுல மரியா ரோசிபிசா டி ரோசா அப்படிங்கிற பேரை ஏற்றிருக்காங்க. அதுக்கு பிறகு நோயாளிகளை கவனிக்கிறதுக்காகவும் ஏழை மாணவர்களுக்கு தரமான கல்வி கிடைக்கிறதுக்காகவும் தன்னோட முழு வாழ்க்கையும் அர்ப்பணிச்சிருக்காங்க. ஒரு கட்டத்துல உடல்நிலை ரொம்ப மோசமாகி 1855 இறந்து போயிருக்காங்க. 1940 அருளாளராகவும் 1954 புனிதராகவும் திருத்தந்தை 12ஆம் பயஸ் அவர்களால அறிவிக்கப்பட்டிருக்காங்க. டிசம்பர் 15 செயின்ட் மரியா பவுலினா டி ரோசாவோட ஃபீஸ்ட் டே.